Hi everyone, welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப பேர் நிறைய நாளா என்கிட்ட கேட்டுட்டு இருந்த இந்த ஹோம் டூர். நிறைய பேர் யூஎஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து ஹோம் டூர் ரெண்டல் அபார்ட்மெண்ட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் லாட்டின் அமெரிக்கா ஆர் சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரிலேருந்து தமிழ் vlogல ஒரு ஹோம் டூர் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். அண்ட் டு பிகின் வித் நான் வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியாவிலேருந்து அப்படியே எங்கள் வீட்டுக்கு கனெக்ட் ஆகிற இடம், அதுக்கப்புறம் ஹோம் டூர் காமிக்கிறேன். Now let's begin. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில இடங்களில் வந்து டைரெக்டாக நான் வந்து பேசியிருப்பேன், ஒரு சில இடத்துல இந்த மாதிரி வாய்ஸ் நோட் கொடுத்துருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ, எங்கிட்ட நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணி உங்கள் ரெண்டல் ஹோம் டூர் வீடியோ போடுங்க, எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங் த வீடியோ ஃபுல்லி. டெஃபினட்டாக வந்து சென்ட்ரல் அமெரிக்கா இந்த மாதிரி லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் ரீலொகேட் ஆகிறீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி டு கோஸ்டரிக்கா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரியான இங்கே ரெண்டல் ஹவுஸ் இருக்குது, நான் வந்து இங்கே இருக்கிறது எவ்வளோ வீல் சேர் ஃப்ரெண்ட்லியான ஒரு காண்டோவில் இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் வாட்ச் ஃபுல்லி அண்ட் do not forget to subscribe and share with your friends and family members. யாருக்காவது ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது தாங்க, இந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியாவில் தான் மோஸ்ட்லி நாங்கள் ஈவினிங் டைம், அதுவும் இந்த மாதிரி ஹாலிடேஸ் டைமில் வந்து டெஃபினட்டாக இங்கே கொஞ்சம் நேரம் டீ டைம், பிஸ்கெட் டைம், விளையாடுற டைம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதிலேருந்து வெளியில் அப்படியே வந்தோம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஜிம் இருக்குங்க. ஜிம்மில் என்ட்ரன்ஸ்லேயும் உங்களுக்கு ரேம்ப் இருக்குது, தெரியும், அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து ரேம்ப் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த ஜிம்மில் வந்து எல்லாமே வந்து நம்ம வீல் சேர்லேருந்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸா அப்படிங்கிறதுல சிலதெல்லாம் நம்ம இறங்கி மாறி ஷிஃப்ட் பண்ணி பண்ணணும். மற்றபடி சில டம்பிள்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரியான பேசிக்கான எக்ஸசைசஸ்லாம் டெஃபினட்டாக இங்கே பண்ண முடியும். அண்ட் இங்கே ஒரு டேபிள் டென்னிஸ் இது இருக்குது. அப்புறம் நம்ம யூஸ்வலாக வந்து ஜிம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் ஒரு பேசிக்கான எக்ஸசைசஸ் இருக்குமோ அது எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஒரு சிலது இப்போ எனக்கு வந்து வீல் சேர்லேருந்து ஷிஃப்ட் ஆகி நான் உட்காந்து சிலது பண்ண முடியும். நான் அது வந்து ஜிம்மில் எதாவது பண்ணும்போது உங்களுக்கு நான் அதையும் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். பட் வீல் சேர் யூசர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கான நிறைய எக்ஸசைஸ் வந்து இங்கே இல்லை. இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஷிஃப்ட் அப்படின்னா வெரி ஃபியூ தான் வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ எனிவே, இந்த காண்டோவில் ஜிம் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஈவினிங்ஸில் வந்து நிறைய பேர் இங்கே யாரெல்லாம் தங்குறாங்களோ மெயினாக வந்து இங்கே விசிட்டர்ஸ் வருவாங்க. ஏன்னா இது வந்து இந்த ஊரில் இது காண்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அப்பார்ட் ஹோட்டல் விச் இஸ் லைக் அ ஹோட்டல் சர்வீஸ். ஸோ எங்களுக்கு க்ளீனிங்லேருந்து எல்லாமே அவங்க பண்ணி கொடுக்கறதுனால, லாண்ட்ரி அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுனால இது வந்து அந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் அப்பார்ட் ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலை எங்கள் வீட்டுக்கு போகிறது மாதிரி இங்கே இந்த பொதேகாஸ் அப்படின்னு இருக்கும். பொதேகா அப்படின்னா இங்கே ஸ்டோர் ரூம், இவங்களுடைய இந்த மோட்டார் எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் அந்த க்ளீனிங் பண்ணுறது, மாப், அந்த மாதிரி இதெல்லாமே வந்து பொதேகாவில் வச்சுருப்பாங்க. அண்ட் இதுதான் வந்து லாண்ட்ரி ரூம், எங்களுக்கு லாண்ட்ரி சர்வீஸும் இருக்குது. அண்ட் இது ஆஃபீஸ் ரூம். ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கள் வீடு பக்கத்துலேயே, இமீடியட்டாக ஆஃபீஸ் ரூம் பக்கத்துலேயே நம்ம 20 தான் வந்து எங்களுடைய அப்பார்ட்மெண்ட். அண்ட் அன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ பயங்கர குளிர் வேறு இங்கே, அதனால் ஸோ இதுதான் வந்து என்னுடைய வீடு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் ரேம்ப் இல்லை, இங்கே ஒரு குட்டி ஸ்டெப் இருந்தது, அதுவும் ரொம்ப பெரிய ஸ்டெப் இல்லை. நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறமா இந்த ரேம்ப் வந்து எங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க அவங்களே. வந்து எப்போ போர் அடித்தாலும், எப்போ மனசு சரியில்லைனாலும், யார்கிட்டையாவது பேசணும்னு நினச்சாலும் நான் இங்கே தான் வந்து உட்காந்துருப்பேன். இங்கே தான் நான் மோஸ்ட்லி வந்து உட்காந்துருப்பேன். நிறைய தடவை பாட்டு கேட்குறது, ஸோ மெனி திங்ஸ் எனக்கு வந்து மோஸ்ட் ஹேப்பனிங் பிளேஸ் அது வந்து எங்களுடைய பைக்கு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். அண்ட் ஒரு சில திங்ஸ் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற வீல் சேர் அதெல்லாம் வந்து நாங்கள் இங்கே போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாமா? கம் இன், வெல்கம் ஹோம். வீட்டுக்கு வாங்க, வெல்கம். இதுதான் வந்து லிவிங் ஏரியா. நம்ம ஊரில் வந்து ஹால் அப்படின்னு சொல்லுவோம், பட் இங்கே வந்து லிவிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் எங்கிட்ட ஃபர்னிஷ்டு ஹோமா, என்ன ரெண்ட் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. இது வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட், இல்லை காண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே, கைண்ட் ஆஃப் அப்பார்ட் ஹோட்டல். $1,300 இவ்வளோ பெரிய வீடு இங்கே எங்கேயுமே கிடைக்காது. ஸோ புதுசாக வரவங்களா இருந்தாங்க அப்படின்னா அந்தந்த இயர்க்கான எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் மாறும். பட் எங்களுக்கு $1,300 இவ்வளோ பெரிய ஒரு ஃபீல் குட் ஒரு ஹோம் லைக் வந்து எங்களுக்கு இங்கே கிடைச்சது வந்து பெரிய ப்ளஸ்ஸு. அண்ட் ஆல்சோ அனுடைய ஸ்கூல் உங்களுக்கு தெரியும், நான் இன்னொரு ப்ளாகில் திருப்பி இன்க்ளூட் பண்ணுறேன், ஜஸ்ட் ஆப்போசிட் டு திஸ் காண்டோ. ஸோ எங்களுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் ஃபுல்லி ஃபர்னிஷ்ட், எந்த ஃபர்னிச்சரும் நாங்கள் வாங்கி போடல. ஏன்னா சப்போஸ் நாங்கள் இங்கே எவ்வளோ நாள் இருக்க போகிறோன்னு தெரியாது. ஸோ எல்லாத்தையும் திருப்பி நான் ரீசேல் பண்ணணும், அது வேல்யூ கிடைக்குமா அப்படின்னு தெரியாது.
அதனால நாங்கள் ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் காண்டோ தான் வந்திருக்கோம். இங்கே லிவிங் ஏரியா, இங்கே உட்காந்துக்கலாம், பேசலாம், சாப்பிடலாம், பழகலாம், சண்டை போடலாம், என்ன வேணுமோ பண்ணலாம். அண்ட் இந்த ஃபர்னிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து ஒருத்தவங்க போகும்போது இங்கே கொடுத்துட்டு போனது. மற்றபடி அந்த குட்டி குட்டி ஃபர்னிச்சர் இது எல்லாமே வந்து இவங்களுடைய தான். இது ஃபுல்லி ஃபர்னிஷ்டான ஒரு காண்டோ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ரூம் செட்டப். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நான் என்னுடைய பூஜா ரூம் வந்து எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டைனிங் டேபிள் இது எல்லாமே இவங்க வந்து பர்ஃபெக்டாக வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதனால அந்த சேரில் இருக்கிற பாக்ஸ் ஃபுல்லாக டப்பா இருக்கும். அதெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதுக்கு நான் மண்டே டென்ஷன் ஆகிடக்கூடாதுன்னு நான் யூஸ்வலாக அதிலே வச்சுருக்கிற விஷயங்கள். ஸோ வாங்க நெக்ஸ்ட் பிளேஸ் என்னன்னு பார்க்கலாம். கெஸ்ட் வராங்க அப்படின்னா இது வந்து ஒன்லி டாய்லெட், பாத், குளிக்க முடியாது. ஸோ வாங்க, இதுதான். ஸோ நம்ம மெயின் வாஷ்ரூம்ல என்னெல்லாம் வைப்பாங்களோ அதெல்லாம் இங்கேயும் வைப்பாங்க. இந்த கிளாத்து கிளீனிங் இது எல்லாமே வந்து வீக்லி 2 days அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்லி திங் யூ கேன் நாட் டேக் ஷவர். மற்றபடி இட்ஸ் கெஸ்ட்டுக்காக இருக்கிற ஒரு டாய்லெட்டு. ஓகே, வந்து இப்படிதான் வீட்டுக்குள்ளேயே நானே செல்ஃபா ப்ரொப்பல் ஆகி எல்லா இடத்துக்கும் போய்ப்பேன். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இந்த காண்டோல என்ன அப்படின்னா யூ கேன் பி வெரி இண்டிபெண்ட். இப்போ யாருமே இல்லாட்டியுமே கூட நான் வந்து தனியாக இங்கே மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இடம் இது. இந்த ஃப்ரிட்ஜு வந்து அவங்க கொடுத்ததான். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் இங்கே வந்த போது கொடுத்த ஃப்ரிட்ஜ், நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 2 years ஆகுது. சின்னதாக இந்த அளவுக்கு தான் ஃப்ரிட்ஜு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கேட்டுட்டு மாற்றிட்டு நாங்கள் இந்த மாதிரி டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோம். ஃப்ரிட்ஜு இன்னொன்று ஆர்கனைஸ் பண்ணலை, அதனால கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும். பட் நல்ல ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் தான். அதனால நிறைய திங்ஸ் வந்து நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரிட்ஜு டோர் வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது எடுத்து செப்பரேட்டாக உங்களுக்கு போடுறேன். பிளாக்லேயும் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. ஃபுல் கிச்சன் இப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த டஸ்ட்பின் வந்து கவர் மாற்றுறது இது எல்லாமே வந்து எங்களுக்கு டீப் கிளீனிங் வீக்லி 2 days பண்ணும்போது அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் மோஸ்ட்லி அவங்க வரும்போது எனக்கு வெசல் வாஷிங்கும் பண்ணி கொடுப்பாங்க. பட் மெஜாரிட்டி நான் தான் செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது என்னுடைய கவுண்டர் டாப், என்னுடைய அடுப்பு, மைக் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு இடம். அண்ட் இது வந்து காமனாக இருக்கிற ஒரு கவுண்டர் டாப், அது யார் வேணுமோ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அண்ட் இந்த ரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூனு, அப்புறம் சிசர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி என்னங்க ஆயில் அப்ளை பண்ணுறது, சிலிகான் ப்ரஷ் அதெல்லாம் இருக்கும். இது ரெண்டும் வந்து ட்ரா கிடையாது, சும்மா பார்க்க முடிய இருக்கவளதான். இதெல்லாம் காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து நாங்கள் இந்த 2 இடமும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் வைப்பேன். எப்பயாவது நான் எடுத்து யூஸ் பண்ணுறது மட்டும்தான் இந்த 2 ஷெல்ஃப்லேயும் வச்சுருக்கேன். ஸோ இதுதான். அதில் நான் மோஸ்ட்லி எதுவுமே வைக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து இந்த சிங்க்குக்கு கீழே வர பைப் லைன் போகிறதுனால நான் அதில் மோஸ்ட்லி எதுவுமே வைக்க மாட்டேன். நமக்கு பாத்திர வகைகள்லாம் கொஞ்சம் கூட தான் இருக்கும். அதனால ஓடிஜிலையும் பார்த்தீங்கன்னா பாத்திரமாக இருக்கும். பட் வேறு வழி இல்லை. ஏன்னா நான் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி டக்குன்னு எடுத்து காலையில் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்காக இப்படி வச்சுருக்கேன். இது இன்னுமே கூட கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கும். இப்போ ஹாலிடே மூடில் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. பட் நீட்டாக தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த துணியெல்லாம் அவங்களே வச்சிருவாங்க. எவ்ரி வீக் 2 days இந்த க்ளீன் பண்ணுறாங்க இல்லையா, அப்போவே வந்து இது எல்லாத்தையுமே மாற்றிடுவாங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா கரண்டி, அதாவது ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற சாமான்கள்லாம் இதுக்குள்ளே தள்ளியிருப்பேன். இதுதான் வந்து மெயின். இதில் தான் வந்து நிறைய டப்பாக்கள், மாவு மாற்றுறதுக்கு, சப்பாத்தி மாவு பிசைகிறது, தோசை மாவு, யாருக்காவது எதாவது கொடுக்கறதுக்கு அந்த மாதிரியான டப்பாக்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸு, அப்புறம் இட்லி தோசை அரைச்சா வந்து மாற்றுறதுக்கான பெரிய பெரிய டப்பா அந்த மாதிரி எல்லாம் வச்சுருப்பேன். ஏன்னா நிறைய மாவு அரைக்கும் போது தேவைப்படும். இந்த பிளாஸ்டிக் ஆனியன் கூட வந்து நாங்கள் வாங்கலை. என்னோடய ஃப்ரெண்டு யூஎஸ்க்கு போகும்போது இவரோட ஃப்ரெண்டு ஜெய்யோட ஃப்ரெண்ட் வந்து கொடுத்துட்டு போனது. ஸோ அதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் சமைக்கும் போது பார்த்துருப்பீங்க. நிறைய நம்ம கிராசரிஸ் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் இங்கே வச்சுருப்பேன். மெயின் யூனிட் நான் உங்களுக்கு பின்னாடி இருக்கும், அதை நான் காமிக்கிறேன். இது முடிஞ்சோடனே நான் அங்கேருந்து எடுத்து ரீஃபில் பண்ணிப்பேன் அந்த மாதிரி. அண்ட் லாஸ்ட் ரேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எம்டி டப்பாக்கள் தான் இருக்கும். மோஸ்ட்லி ஏதாவது போட்டு வச்சுக்கிறதுக்கு, பிஸ்கெட் அந்த மாதிரிக்கெல்லாம் டப்பா எடுத்துக்கிறது. மற்றபடி அவல், பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கேன். இது வந்து நான் அலுமினியம் ஃபாயில் ஏன் போட்டேன்னா, இது நம்ம ஊர் அடுப்பு மாதிரி இல்லைங்க. எல்லாத்தையும் எடுத்து சட்டுலாம் க்ளீன் பண்ணவே முடியல, அவ்வளோ லேஸில் வந்து பண்ணவும் முடியல. ஸோ இந்த மாதிரி நான் போட்டு வச்சேன் அப்படின்னா அந்த ஆயில் ஸ்ப்ளாட்டர்லாம் ஆகும்போது எடுத்துட்டு நான் இன்னொரு ஃபாயில் மாற்றிடுவேன். ஸோ எனக்கு க்ளீனிங் வந்து கொஞ்சம்
பண்ணி தருவாங்க இங்கே வரவங்க. பட் ஸ்டில் எனக்கு இப்படி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. இப்போ மேலே இருக்கிற ஷெல்ஃப்லாம் வந்து பாருங்கள். ஸோ இங்கே தான் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மாவு அப்புறம் சாம்பார் பொடி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் இங்கே இருக்கும். நான் எனக்கு முடிஞ்சோட நான் அடுத்து ரீஃபில் பண்ணிப்பேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள், அப்புறம் ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆல் டைப்ஸ் ஆஃப் தால் வெரைட்டிஸ் எல்லாம் இங்கே வச்சுருப்பேன். அப்புறம் காராமணி சிலதெல்லாம் வச்சுருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கப்பு, அந்த மாதிரி செராமிக் பவுல்ஸ், கப்பு. இதில் இருக்கிற செராமிக் பவுல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே காண்டோலேயே எங்களுக்கு கொடுத்தது சிலது. இந்தியாவிலேருந்து நான் வந்து சிலதெல்லாம் எடுத்துக்கிட்டது. ஸ்டோர் ரூம் காமிக்கிறவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டோர் ரூம்ங்க. இது வந்து ரொம்ப எவ்ரி டைம்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ப்ளஸ் நான் இதில் பொருட்கள் எதுவும் யூஸ் பண்ணுற மாதிரி வைக்கலை. எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் சும்மா போட்டு வச்சுருக்கேன். மந்த்லி ஒன்ஸ் இது ஃபுல்லாக தொடச்சி கொடுத்துட்டு மாப் பண்ணி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல. எக்ஸ்ட்ரா இருக்கிறது போட்டு வச்சுக்கிறதுனால அப்பப்போ க்ளீன் பண்ணி அப்படியே வச்சுருறது, அவ்வளோதான். புது ஆட்-ஆன் நான் வந்து இங்கே காண்டோவில் கேட்டு வாங்கிக்கிட்ட ஒரு டிட்டாச்சபிள் ஷெல்ஃபுங்க இது. இருங்க நான் இதையும் ஓப்பன் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இது மெயினாக வந்து எனக்கு பாத்திரம், குக்கர்லாம் நமக்கு நிறைய இருக்கிறதுனால எனக்கு அங்கே கீழே குனிஞ்சு வைக்க முடியலை. ஸோ நான் டக்குன்னு வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஆன உடனே நான் இங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணிடுவேன் எல்லாத்தையும். இது டிட்டாச்சபிள், இதை எடுத்துகிட்டு கூட நம்ம திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதை நான் எக்ஸ்ட்ராவாக கேட்டு தனியாக ப்ரொவிஷன் கொடுத்து வாங்கிக்கிட்டேன். பெட்ரூம். ஸோ இங்கே வந்து இன்றைக்கி ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிட்டு பயங்கர அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பெட் ஸ்ப்ரெட்டு இதெல்லாம் வந்து எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் மாற்றிடுவாங்க. இந்த பெட்ஷீட் மாற்றிடுவாங்க. பில்லோ கவர்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணும்போது அவங்களே மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் என்னுடைய பெட்ரூம். இதுவும் ரொம்ப ஈஸி ஆக்சசபிள். இப்படி வீல் சேர்லையும் போகலாம், இப்படியும் வரலாம், என்ன வேணுமோ பண்ணலாம். இங்கே வந்து நம்ம படுத்துக்கலாம், உறங்கலாம், டிவி பார்க்கலாம், அந்த மாதிரி. ஸோ டிவி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேயே கேட்டு வச்சுக்கிட்டோம், ஹாலில் வைக்காம. அதுக்கு தான், ஏன்னா லேட் நைட்டு மூவிலாம் ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளேஸ். அண்ட் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா முருகர் கேலண்டர் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு சுவாமி கேலண்டர் தான் இருக்கும். காத்தால எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு நான் பார்க்குற விஷயம் அதுதான். ஸோ அதுதான் மோஸ்ட்லி அங்கே இருக்கும். டிவி கிட்ட ஒரு இது இருக்கு பாருங்க, ரேக்லாம். அதெல்லாம் திறந்தெல்லாம் காமிக்க முடியாது. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே கொடுத்தது இந்த செட்டும். இதில் வந்து ஒரு 3, 4, 7 ரேக் இருக்கு. இது எல்லாமே அவங்களே கொடுத்தது. ட்ரெஸ் வார்ட்ரூப், அவ்வளோதான். பெரிய வார்ட்ரூப். நான் இது வந்து வார்ட்ரூப் ஆர்கனைசேஷன் பண்ணும்போது செப்பரேட்டாக வந்து போடுறேன். அண்ட் மேலேயும் வந்து இருக்குது. இதில் வந்து நாங்கள் லக்கேஜ் வச்சுருப்போம். என்னுடைய ட்ராவல் லக்கேஜு. இது ஃப்ளைட்டு போகிறதுக்கு முன்னாடி தான் இதை திறந்து யாரையாவது கூப்பிட்டு நாங்கள் எடுப்போம். இது இன்னொரு வார்ட்ரூப். இதுலேயே லக்கேஜ் இருக்கும். ஒரு மினி லக்கேஜ் இருக்குது, ஒரு பெரிய லக்கேஜும் இருக்குது. சில ட்ரெஸ்ஸஸ்லாம் அயர்ன் பண்ண ட்ரெஸ்ஸஸ்லாம் ஹேங்கர் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம். அந்த மாதிரி வார்ட்ரூப் இது. ஸோ எஸ், இதுதான் வந்து வாஷ்ரூம். இங்கே வந்து குளிச்சுக்கலாம், ப்ரஷ் பண்ணிக்கலாம், சுத்தமாக்கிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு இடம். ஸோ இது வந்து க்ளீன் பண்ணிவிடுவாங்க பர்ஃபெக்டாக. வந்து ஃபுல்லாக டாய்லெட்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிடுவாங்க, பாத் டப் எல்லாம். இங்கே இருக்கிற இந்த டவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவங்களே கொடுக்கறது எவ்ரி வீக் மாற்றிடுவாங்க. இந்த டவல் இருந்தது, இதெல்லாம் வந்து அவங்க கொடுக்கறது, இந்த விஷயம் எல்லாமே. ஸோ பாத் டப்புக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் இருக்கும், அதில் உட்காந்து குளிக்கலாம், இல்லை டப்பு ஃபில் பண்ணி உள்ளே உட்காந்து குளிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ ஸோ கீழே வந்து ஃபுல்லாக நீங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டீங்க. இப்போ தான் நீங்கள் அனுவோடைய ரூம் பார்க்க போகிறீங்க. அது வந்து ஸ்டேர்ஸ், ஸோ எங்களால் ஏற முடியாது, அதனால அந்த ரூம் நாங்கள் அவ்வளோ கொடுத்துட்டோம். அவள் ஃபுல் ரூம் காமிப்பா, நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இப்போ மாடி அனு ரூம் போய் பாருங்கள் எல்லோரும். பாய். ஆமாங்க. ஸோ இது வந்து இங்கே உள்ளுக்குள்ளேருந்தே வந்து ஸ்டேர்ஸ் போகும். அது வெளியிலேருந்து போகாமல் இங்கே காண்டோ எங்களுடைய அப்பார்ட்மெண்ட் உள்ளேருந்தே வந்து படி போகி மேலே வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். படி ஏற முடியாது அப்படிங்கிறதுல மெதுவாக பிடிச்சிட்டு ஏறலாம். பட் எவ்ரிடே இதுக்கு வந்து அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா காத்தால சீக்கிரம் எழுந்துக்கணும், லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா இது கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பண்ணணும். அதனால் வெரி ரேராக வந்து நான் மேலே ஏறி போவேன். ஸோ இதுதான் வந்து பெரிய இடங்க, நல்ல கம்ஃபர்டபுளான இடம். மெயினாக அது வந்து ஒர்க் ஸ்பேஸ். இங்கே வந்து அனு பிரிண்டர், அவளுடைய ஸ்கூல் புக்ஸு, அவள் படிக்கிறதுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே இங்கே வச்சுருப்பா. ஆக்சுவலாக இது வந்து 2 டேபிள் தனியாக வச்சுருப்பாங்க. இது ஒர்க் ஸ்பேஸாகவும் ஆஃபீஸ் ஒர்க்காகவும் யூஸ் பண்ணலாம். பட் அவள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து அந்த மாதிரி அவள் ஸ்கூல் திங்ஸ் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்கா.
இதை வந்து அப்பப்போ ஆர்கனைஸ் பண்ணுவாள். வெரி ரேர்லி டைம் இருக்கும்போது நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது. மற்றபடி உள்ளே இருக்கிற அந்த மாஸ்டர் பெட்ரூம்லாம் வந்து நான் தான் போய் ஹெல்ப் பண்ணி அவளுக்கு வந்து மோஸ்ட்லி ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பேன். வெரி ரேர் அவளே வந்து தனியாக செஞ்சுக்கிறது. ஸோ இதுதான் நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் 2 சைடு 2 ட்ரா இருக்கும். கீழே இருந்தது வந்து குவீன் சைஸ் பெட்டு. இது வந்து கொஞ்சம் பெருசு, கிங் சைஸ்க்கும் கொஞ்சம் சின்னது, ஓரளவுக்கு பெருசு. கீழே இருந்ததில் வந்து 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாகவே படுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக மாஸ்டர் பெட்ரூம்க்கு வந்தாலும் இதுதான் பெரிய ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வெளியிலையும் ஒரு ஜகுசி இருக்கும், இங்கேயும் ஒரு டிவி கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து முன்னாடி எங்களுக்கு இருந்த டிவி, இப்போ கீழே பெரிய டிவி மாற்றி கொடுத்துட்டாங்க. அண்ட் சேம் செட்டப் இந்த வாஷ்ரூம். உங்களுக்கு வந்து பாத் ஏரியா செப்பரேட்டாக இருக்கும், வாஷ் பேசன். இப்போ நம்ம என்னுடைய கீழே வாஷ்ரூமில் இருந்தது இல்லையா, ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். ஸ்பேஸ் கூட அதே மாதிரி தான். ஒரு பெரிய மிரர் எல்லாமே ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும். ஒன்லி திங் ரூம் வந்து பெருசாக இருக்கும். ரூமில் வந்து வெளியிலையும் ஒரு ஜகுசி கொடுத்துருப்பாங்க, வாஷ்ரூம்குள்ளேயும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ வித் திஸ் இந்த ஹோம் டூர் எண்டுக்கு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். See you all in my next vlog. Take care and bye-bye.